என்னோட பெரிய ஃபேனான முகுந்தனா குட்டிக்கு ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வென்ஷியை காமிக்கிறாங்க. அவள் வேமா எஸ்கேப் ஆகி அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேறு ஒரு பர்சன்ட்டை எனக்கு ட்ரக்கை கொடுத்து அனுப்பிட்டான். நான் இப்படியே எஸ்கேப் ஆகி இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு கார் இருக்குது. வேமா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறா. பார்த்தா அதுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ ஷென் இருக்கான். அவனுங்க பார்த்துட்டு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ட்ரக்கை கொடுத்துட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அப்போ அங்கே அவனுமே வந்துட்டு அங்கே வந்து அவளை பார்த்துட்டு இருக்கும்போது அவள் பாட்டை பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ பேக் பின்னாடி டச் பண்ணுறான். பார்த்தா ஏதோ வந்துட்டு ஒரு தலைமை மாதிரி இருக்குது. இத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு நீதானா அப்படின்ற சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு வேமா அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே காசு கொடுத்துட்டு எனக்கு ரொம்பவே வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவள் அங்கேருந்து கிளம்புனதுமே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இத்தனை வருஷமாக நீ எங்கே போன, நான் வந்துட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவனுக்கு கண்ணு தெரியாமல் இருந்திருக்கு. அவன் சூசைட் அட்டம் பண்ண போயிருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தான் வேகமாக வந்துட்டு பிடிச்சி இழுத்து காப்பாற்றியிருக்கா. அங்கே முதுகில் அடிபட்டப்போ தான் இந்த மாதிரி காயம் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பட் இன்னுமே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகலை இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் உங்களோட நெஃப்யூவோட அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் போலே அப்படின்ட்டு சொல்லி கேட்டதும் இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே என்கேஜ்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அங்கே லீயும் அப்போ அங்கே அந்த ஷியாவுமே சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததோ நான் மிஸ்டர் பேங்க்ட்ட ஒன்று அனுப்பி வச்சா, நீ வந்துட்டு எங்கே போன அப்படின்ற சொன்னதோ நீ வந்து ட்ரக்கை கொடுத்து எனக்கு அனுப்பி வச்சான்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட ஐடியா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, நீ இவ கூட சேர்ந்து சுற்றிட்டு என்ன வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன்னோட அப்பா வந்து பேங்க்ராப்ட் ஆகி போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடக்கணும்னு சொன்னதும் உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டாங்க நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ உடனே அவள் உங்கள் வீட்டில் வந்துட்டு என்ன நல்லபடியாக வளர்த்துருக்கலாம் சிஸ்டர், அதுக்காக நீங்கள் என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதுமே அப்போ அவன் நீ என்ன தைரியம் தான் இப்படி அவகிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா எனக்கு இந்த மேரேஜ் வேணான்னு சொல்லிட்டு அவங்க கத்துனதுமே எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கா, வாய மூடு அப்படின்றத அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சுக்கு. இதை தானே எதிர்பார்த்தேன் அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கல, இவ வந்து என்னை டாமினேட் பண்ணணும்னு பார்க்குறா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீ இப்படி அறிவிலாம் பேசிட்டு இருக்க, மானத்தை வாங்காதான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே உள்ளே என்ட்ராகிறான். அங்கிள் வந்துட்டார் வாய மூடுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அவனங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. ஓ இவர் தான் வந்துட்டு இவனோட அங்கிளா அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோயின் நீ என்னமோ வந்துட்டு பெரிய ஒழுக்கமான மாதிரி போய் பேசுறியே, இவ கூட சேர்ந்து நீ வந்து சுற்றிட்டு என் மேலே வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு பழைய போட்டுட்ருக்கலாமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க அம்மா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் பேசாத, என் பையன் அப்படிப்பட்டவையெல்லாம் கிடையாது, இது வந்துட்டு அவர் ஆளு அங்கிள், நீ வந்துட்டு பெருசு பண்ணாமல் பேசாமல் வாய மூடு அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு என்ன போய் சொன்னேன், நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், உங்கள் பையன் வந்துட்டு அவ கூட சேர்ந்து அஃபர் வச்சுட்டு தான் இருக்கான்னு சொன்னதும் தேவையில்லாமல் பேசாத, உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னதும் எவிடன்ஸ் தானே இந்த பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு வீடியோ எல்லாத்தையுமே அங்கே சென்ட் பண்ணி வச்சா. பார்த்தா ரெண்டு பேருமே இங்கே ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன உங்களுக்கு போதுமா இந்த எவிடன்ஸ் சொன்னதும் அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு என் பையன் வாழ்க்கையவே கெடுக்க பார்க்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் பையனை தானே தப்பு பண்ணியிருக்கான், அவனை எதுவும் பண்ண மாட்டேங்களா அப்படின்றத சொன்னதும் அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன்மா, அவனை செடியூஸ் பண்ணி தான் இவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவன் மேலே எல்லா பழியுமே போட்டுட்டு அங்கே மேரேஜ் பற்றி பேசினதுமே அப்போ அந்த ஏன்னா நீ என்னமோ பெரிய ஒழுக்க மாதிரி வந்து பேசிட்டு இருக்கே, நீ நேற்று நைட்டு யார் கூட போய் ஸ்டே பண்ணிட்டு வந்த, உனக்குமே லவ் பைட்ஸாக இருக்குது, அப்போ வேற யார் கூட சேர்ந்து இருந்துட்டு இப்போ வந்து நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோங்க கையை பிடிச்சி முறுக்க ஆரம்பிச்சிடுறான். பொம்பளைங்க மேலே கையை ஓங்குவி அப்படின்றத கேட்டதும் சாரி அங்கிள் அப்படின்றத சொல்கிறான். இந்த உடம்புல இருக்க காயம் இது வந்துட்டு எப்படி வந்துச்சு, யார் கூட போய் ஒன்றா இருந்த அப்படின்றத சொன்னதும் உனக்கே நான் அதை பற்றி சொல்லணும் அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ யாரும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதிங்க, அந்த பொண்ணு நேற்று நைட்டு ஏன் கூட தான் இருந்தா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவன் அங்கே அங்கிள்கிட்ட வந்துட்டு சாரி கேட்குறான், நான் தெரியாமல் வந்துட்டு பேசிட்டேன் அங்கிள், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை என் பக்கத்தில் வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவர் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படி போகும்போதே கால் ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப நம்ம ஹீரோ தான் வேகமாக வந்துட்டு அவளை அங்கே வந்துட்டு பிடிச்சி காப்பாற்றுறான். ஒழுங்காக பார்த்து கூட உன்னால் வர முடியாதா அப்படின்றத சொல்கிறான். அப்படியே தூக்கிக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணை பற்றி யாராச்சும் ஏதாச்சும் பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், இவனுக்கான பனிஷ்மெண்ட் இவனுக்கு கிடைக்கணும், இவனை எப்படியே பிடிச்சி கொண்டு போய் இழுத்துட்டு போய் வைங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நாங்கள் லிஃப்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கவுமே அங்கே பக்கத்தில்
க்ளோஸாக வந்துடும். ஏன்னா நேற்று நைட்டு எனக்கு கொடுத்த ட்ரக் உங்களுக்குள்ளே பூந்துருச்சா, இன்னமே ஒரு மாதிரியாவே இருக்கீங்களேன்னு சொன்னதுமே அவன் லிஃப்ட்டை தாங்க வந்து மூட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவளோட கேர்பினை ஒன்று எடுத்து அவன் பாக்கெட்டில் போட்டு விட்றா. ஆனால் இவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அங்கேருந்து கிளம்புனதுமே, உன்னை யூஸ் பண்ணி தானே நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்க முடியும், அதுக்காக நீ எனக்கு தேவை அப்படின்ற சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு பையன் வந்துடுறான். ஏய் பொண்ணு வா என் காரில் வந்து உட்காந்துக்கோன்னு சொன்னதும், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போனதும், உன்னோட அப்பாவே பேங்க்ராப்ட் ஆகிட்டாரு, உன்கிட்ட காசு இல்லை, நான் வந்துட்டு உன்னை கூப்பிட்றதே பெரிய மேட்டர், நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து சும்மா வந்துட்டு ஓவராக பண்ணிட்டு இருக்கியா, வரையா இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வம்பு பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்டிங்க அவங்க பாட்டிங்க பேசிட்டு இருக்காங்க. உனக்கு வயசு கூட்டிகிட்டே போகுது, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணணும்னு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, பாட்டி எனக்கு எந்த ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் போஸ்ட் பண்ணி பிடிச்சி அங்கே வம்பு பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கும்போது, அவளோட ஃப்ரெண்ட் அங்கே டாங் வந்து போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, என்ன தெரியும் என் ஃப்ரெண்டு மேலே கையோ வைப்ப அப்படின்றத சொன்னதுமே, அந்த பர்சன் அங்கேருந்து போயிடுறான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்ற சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாக அங்கே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஜெலஸ் ஆயிடுது. ஹீரோயின் அவன்கிட்ட பேச போனா வேமா அவன் கார் எடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறான். என்ன திமிரா போயிட்டு இருக்கான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாங் என்ன வந்துட்டு இந்த பர்சன் தானா நேற்று நீ ஒன்றா இருந்தது அப்படின்றத சொன்னதும், அவள் ஆமான்னு சொன்னதுமே, ஆனால் ஆளை பார்த்தா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்காரேப்பா அப்படின்றத சொன்னதும், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இதுக்கப்புறம் அவன் எனக்கு சொந்தமானவன், நான் வந்துட்டு அவனை எப்படி வந்து கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளுக்கு மெசேஜ் வருது. இவங்க போயிட்டு அந்த தலைமை எல்லாத்தையுமே அவள் வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ வந்து அவட்ட சாரி கேட்டிருக்கான், என்ன காப்பாற்ற போய் தானே உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, இது நம்ம லவ்வோட அடையாளம்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசியிருக்காங்க. இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ எங்கே போனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோவுமே அதே வந்துட்டு ஹோட்டலுக்கு தான் வர்றான். பாட்டி அங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோக்கோட ஃப்ரெண்டு அவனுக்காக ஏகப்பட்ட பொண்ணுங்களை கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அப்படி இருந்துமே அவனோட மைண்டு நம்ம ஹீரோயினுக்குள்ளே தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவளை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வரைக்கும் அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாதுன்னு அவன் மைண்டில் போயிட்டுருக்கு. யாரும் என்னை தொல்லை பண்ணாமல் கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு சொல்கிறான், உன்னோட நெஃப்யூவோட அந்த ஃபியான்ஸை வந்து ரொம்ப பார்க்க சூப்பராக இருப்பாங்களாமேப்பா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். பேர் வந்து வாங்ஸியாமே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு உள்ள நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடியாகி வந்துட்டுருக்கா. வாவ் இந்த பொண்ணு பார்க்க எப்படி இருக்கா பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவளை வந்துட்டு புகழ்ந்து தாழ்றான். இவன் தான் வந்துட்டு அந்த பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அந்த பொண்ணோட நேம் என்ன, உனக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்த பொண்ணு அப்படின்றத சொன்னதுமே வாங்ஸி அப்படின்றத சொன்னதும் இவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப பயமாகிருது. ஐயோ கடவுளை தேவையில்லாமல் வாய் கொடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே மீட்டிங்காக தான் வந்திருக்கா. அந்த பர்சன் அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஆஃபர் பண்ணுறாரு. பட் ஹீரோயின் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறா. இந்த ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் ட்ரிங்க் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுமே அதை வாங்கி குடிச்சதுமே அங்கே தலையெல்லாம் அவளுக்கு சுத்த ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அந்த பர்சன், உங்களுக்கு ஏதோ வந்துட்டு உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்றத சொன்னதும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்றத சொன்னதுமே, யார் அது அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ பார்த்து அவள் கையை காமிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட மடியில் அங்கே உட்காந்துட்டு, நீ வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவீலன்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். பக்கத்தில் கிஸ் பண்ண போனதுமே வேமா அவளை அங்கேருந்து தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின்ட்ட அவன், இப்போ நீ எங்கே வந்துட்டு போகணும் சொல்லு, நான் ட்ரா பண்ணிடுறேன்னு சொன்னதும், உன்னோட வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு பேக்கில் அந்த வந்து டேட்டூவை பார்க்குறான். அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே அந்த பொண்ணோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா இந்த டேட்டூ வந்துட்டு எப்போ போட்ட அப்படின்றத சொல்லிட்டு, என்ன இந்த சின்ன தள்ளம்பாக இருக்கே அப்படின்றத சொன்னதும், ஏன் உங்களுக்கு என்ன இந்த டேட்டூ பிடிக்கலையா, உங்களுக்கு சொல்லுங்கள் வேணா நான் வந்து வேறு ஒன்று போடுறேனே அப்படின்றத சொல்லிட்டு அதவே அப்படியே டச் பண்ணி பார்த்துட்ருக்கான். இவன் வந்துட்டு அந்த பொண்ணை இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. சரி சொல்லு, நான் வந்துட்டு எங்கே உன்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும், அதான் சொல்லிட்டேன்ல உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் இப்போ வந்துட்டு தனியாக என்ன பண்ணுவேன் போய் அங்கே, எனக்கு நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கள், இப்போ கூட்டிகிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு, என்னோட அந்த கிளிப்பு வந்துட்டு உங்களோட பாக்கெட்டில் தான் இருக்குது, அது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட், என்னோட அம்மாவோடது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோங்க காஃபியெல்லாம் பண்ணிட்டுருக்கோமே, எனக்காகவுமே பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், உனக்கு வேணா நீயே பண்ண வேண்டியதானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், என்ன இவன் இப்படி பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறானேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிஸ் பண்ண போனதும், நீ இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு அங்கே கப்பெல்லாம் எடுத்துட்ருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு மெய்ட் வந்துடுறாங்க. இவங்க பற்றி இப்படி ஒன்றா பார்த்துட்டு இந்த கிளிப் ஆமான்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே தைக்க சொல்கிறா. அவங்க 2 பேரோட ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதை இவரோட பாடிட்ட கண்டிப்பாக அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க.
நம்ம ஹீரோயின் பேசாமல் நம்ம 2 பேரும் ஏன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி போட்டுக்க கூடாது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. உங்கள் பாட்டியுமே உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவனையுமே நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்து உங்கள் கூட சேர்ந்து சுற்றுறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ 2 பேருக்குமே காரியமாகும்ல. நம்ம பேசாமல் வந்துட்டு ஏன் நம்ம மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காமல் இங்கேருந்து போ அப்படின்றத சொன்னதும் நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கான்ட்ராக்ட் வந்து 2 பேத்துக்குமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்குமே இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயமாவே இருக்கும். பாட்டிகிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாமே அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த பொண்ணையுமே தேடுறதுக்கு டைம் இருக்குல்ல அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் இருந்தாலுமே அவனுக்கு அதை பண்ணுறதுக்கு மனசு இல்லை. அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அவளை ஈஸியாக நான் உன்னை விட போகிறது கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. மாடிக்கு போயிட்டாங்க. அவனோட உடம்புல இருக்க அந்த காயத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒயில்டாக தான் அவன் நடந்துட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாடியில் இருக்க அந்த தழும்பை பற்றி நீங்கள் எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கள் நான் அசிஸ்டண்ட்டை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் நாங்கள் அவனை மீட் பண்ணுறதுக்காக போனால் அவர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் வந்துட்டு என்னை இக்னோர் பண்ணுறானா நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டாங்க. பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக அவள் போயிடா. அங்கே அவனை பார்த்துட்டு ரொம்ப இவன் வந்துட்டு ஷாக் ஆகுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அவனுக்கு தான் உண்மையிலேயே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்னை பார்க்க வராமல் வந்துட்டு இக்னோர் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன இங்கே வர தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசினதுமே பாட்டிக்கோளை பார்த்துட்டு உங்க ரொம்ப பிடிச்சி போயிடுது. இந்த பொண்ணை தான் வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா எனக்கு அதில் எந்த ஒரு வந்துட்டு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப பொண்ணு பார்க்க அழகாக இருக்கா அப்படின்ற சொன்னதுமே ஹீரோக்கு எதுவுமே பேச முடியல. என்ன மாதிரி வந்துட்டு குட்டிச்சாத்தான் வேலை பண்ணிட்டு இருக்க பாரு அப்படின்ற சொல்லிட்டு நீ வெளியே வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறான். எதுக்காக பாட்டிட்டு இந்த மாதிரி நீ வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீங்கள் என்ன இப்போ நான் சொன்ன அந்த ஐடியாவை பற்றி இன்னுமே யோசிக்கலையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. இதனால் 2 பேருக்குமே பெனிஃபிட் தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேலைகளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற சொல்லும்போது பாட்டி அங்கே இருந்து அதை எல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். நான் வந்துட்டு சொல்கிறது நீங்கள் கேட்க ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்கிறப்ப விமா ஹீரோ உங்கள் பக்கத்தில் பிடிச்சி க்ளோஸாக எடுத்துக்கிறான். ஸோ வந்துட்டு அங்கே பாட்டிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா வந்துட்டு கூடிய சீக்கிரம் எனக்கு பேரப்புள்ள கிடச்சிரும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் ஓகேவா அப்படின்ற சொன்னதுமே நீயுமே வந்துட்டு ரொம்ப போல்டாக தான் இருக்க. எல்லாத்தையுமே வந்துட்டு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறேன்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இப்படி தான் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன். உங்களுக்கு வந்துட்டு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ கூட சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு வரணும்னு சொன்னதும் கண்டிப்பாக வரேன். அதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்றா சொல்லிட்டு நான் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறதுன்னு சொல்லிட்டு அவள் எல்லா ட்ரெஸ்ஸையுமே இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா அங்கே பூல் பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அங்கே சில பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஷென் கூட சேர்ந்து ஏதோ ஒரு பொண்ணு இருக்காளாமா தேவையில்லாமல் அங்கே வந்து க்ளோஸாக வந்துட்டு இருக்காளான்னு. ஆனால் எனக்கு முன்னாடி வந்துட்டு அவள் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஜியான்ற ஒரு பொண்ணு அங்கே பேசுகிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவளங்க பார்த்ததுமே என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா பாரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினை பிடிச்சி அங்கே வந்துட்டு பூலுக்குள்ளே தள்ளி விட்டதுமே நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து எந்திரிக்கும் போது ட்ரெஸ்ஸை பார்த்தா அந்த பொண்ணு போட்டிருக்கா அதே ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு உள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கா அப்படின்றது அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுமே ஐயோ கடவுளே அவள் வேங்ஸியாச்சு இவன் தேவையில்லாமல் பேசுகிறானே பிரச்சனையாக போகுது அப்படின்ற சொல்லிட்டு வாயமூல சொன்னாலுமே உண்மையிலேப்பா ரொம்ப செக்ஸியாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதும் அங்கே ரொம்ப வந்துட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அது என்ன வெங்ஸியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுது. ஐயோ கடவுளை அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிடுறான். இதுக்காக நீ வந்துட்டு மன்னிப்பு கேட்குற அவன்கிட்ட கேளு அப்படின்ற செட் அவங்க ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு இருக்கான். பிறகு இவளை பார்த்து அங்கே ரொம்ப கோவமாயிட்டு இங்கே பாரு ஓன மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொன்னதும் எதுக்காக என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டிருக்க இவளை சும்மா விடாதீங்க இவளை புள்ளி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏன் தேவையில்லாமல் நீ வேலை பண்ணிட்டு இருக்க நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணேன்னா அவர் வந்துட்டு உனக்கு சொந்தமாயிருவார்னு நினைக்கிறியான்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அவர் என்ன விட்டுட்டு உன் பின்னாடி சுற்றுவார்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இப்படி இவங்களுக்குள்ள வந்துட்டு ஃபைட் போயிட்டு இருக்கு. அவங்க சர்வன்ட் வந்து இப்படி 2 மாடல்ஸ் உள்ளே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே தண்ணிக்குள்ளே குதிச்சு வேமா வந்துட்டு அந்த ஜியாவை தூக்கிடுறான். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எனக்கு தெரியுமே நீ வந்துட்டு தோற்று போயிட்ட பார்த்தியா அவர் என்ன தான் தூக்கியிருக்காருன்னு சொன்னதும் வேமா அங்கே அவளை தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோ வேமா அங்கே அவள் வந்து தூக்கிக்கிட்டு இருக்கான். நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அவன் தூக்கிட்டு போகும்போது ஃப்ரெண்டு வந்து நான் என்னப்பா பண்ண அப்படின்றத சொன்னதும் நீ வேணா அவளை போய் காப்பாற்று அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் தலையெல்லாம் தோட்டிட்டு இருக்கா எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா உனக்கு அவளுக்கு என்ன வந்து பிரச்சனை இருக்குது ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன் அவ்வளோதான் வாண்டடாக வந்துட்டு சண்டை இழுத்துட்டு இருக்கா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன சொன்னதை கான்ட்ராக்டை பற்றி நீ யோசிச்சியா அப்படின்ற செட்டங்க கேட்குறாங்க. ஹீரோ அவளுக்காக மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தேவையெல்லாம் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா காலக்காமி மெடிசன் போட்டு விடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு மெடிசன் போட்டு விட்டுருக்கான். ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்குது அவனோட பிஹேவியர்
பேர்லாம் பார்த்துட்டு ஹீரோவுமே பக்கத்தில் அப்படியே வந்து க்ளோஸாக வந்துட்டுருக்கான். 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரி போகிற டயத்தில் அங்கே வந்துட்டு ஃபோன் வந்துடுது. நம்ம ஹீரோ நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம ஹீரோயின் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன் நான், அவன் வந்துட்டு வேற ஒரு பொண்ணை வந்துட்டு நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்துட்டு நான் என்னோட லிமிட்டில் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டு தான் அங்கே கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. என்ன வந்து நீ பண்ண போகிற இப்போ அப்படின்றத சொல்லி கேட்டதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே நான் நினச்ச மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணி முடிப்பேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோ அங்கே வந்ததுமே ஹீரோயின் ப்ளீஸ் நீ இந்த கான்ட்ராக்டை வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன், ஒரு தடவை படித்து பார்த்து நீ வந்துட்டு சைன் பண்ணி கொடு, கண்டிப்பாக வந்துட்டு உனக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதோட பேச்செல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு என்ன தான் வந்துட்டு எழுதி வச்சிருக்க அப்படின்ற சொல்லிட்டு பார்த்தா ரொம்பலாம் இல்லை, சும்மா ஒரு 4 சென்டென்ஸ் தான் இருக்குது, ஏன்னா இவ்வளோ தானே அப்படின்ற சொன்னதும் இதே வந்துட்டு பெரிய மேட்டர்ப்பா நீ நிறைவேற்றினா அப்படின்ற சொன்னதும் சரி ஓகே இதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். உனக்கு நான் பர்ஃபெக்டான ஒய்ஃபாக இருப்பேன், நம்ம வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் ஹீரோ பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதுமே இவன் ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறா. என்னதான் பண்ணுறது, எதுக்குமே ஒத்து வர மாட்டானேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கால் வந்துடுது. உன்னோட அப்பா கொடுக்க வேண்டிய காசை எப்போ கொடுக்க போகிற அப்படின்ற சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவோட கார் மேலே ஏறி போய் அங்கே உட்காந்துட்ருக்கா. அப்போ எங்கள் பாஸோட காரில் ஏன் உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் முதல் இறங்குங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே கிட்டக்கு வந்து க்ளோஸாக நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நான் இந்த மாதிரி பண்ணாமல் வேற யார் பண்ணுவா அப்படின்ற சொன்னதும் நீ இருக்க ரொம்ப போல்டாக தான் போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஆமாப்பா நான் வந்துட்டு போல்டாக தான் போவேன், நான் வந்துட்டு எதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறப்பாங்க நம்ம ஹீரோ அவளை போய் அங்கே வந்துட்டு கடிச்சு வைக்கிறான். ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு என்ன பண்ணுறது நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போலேயே அங்கே வந்து விடுறான், நல்லா பெரிய ஆளாக தான் இருக்கப்பா, இப்போ என்னோட அங்கிளை வந்து செடியூஸ் பண்ணி பெரிய பணக்காரி ஆகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் ஒன்றை மாதிரி ஒரு பிச்சைக்காரன் கூட போய் இருந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அவனுக்கு அங்கே உல்ட்டாவாக பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே அவனை அங்கே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமாயிருது, பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். ஏன்னா அதுக்குள்ளே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்ற சொன்னதும் எல்லாம் ஓன்றது தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க 2 பேத்துக்குமே கால் வந்துடுது. சரி ஓகே இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ அங்கே அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவனுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவன் மேலே அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை தான் போய் அங்கே ஜெயிலில் மீட் பண்ணிட்டு அங்கே வந்து கவலைப்பட்டுருக்கா. ரொம்ப கடன் தொல்லாகவுமே அங்கே வந்துட்டு ஃபேமிலியை வந்துட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு அசிங்கம் தாங்க முடியாமல் அவங்க சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. ஸோ வந்துட்டு இப்போ அவங்க அப்பா வந்துட்டு என்னால் வந்துட்டு எல்லாமே நாசமாக போயிடுச்சு, என்னால் எதையுமே சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதும் அப்பா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் சமாளிச்சிட்டேன், கூடிய சீக்கிரம் வந்துட்டு எல்லாத்தையும் கடனையுமே நான் அடைச்சிடுவேன், இப்போ நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அதை வேங்ஸி மாதிரி இருக்காங்களேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அவள் தான் அப்படின்ற சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே இதை எப்படி நீயுமே குடிச்சு பாரு நல்லா இருக்குன்னு சொல்கிறா. ஏய் நீ யார் இவ்வளோ பேர் தான் வளர்ந்த மாடு மாதிரி இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாட்டு கண்டமானிக்கு பேசுகிறா. அங்கே பாரு என்னமோ இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு வேற ஒளரிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது தலைக்கு போதை ஏறி போயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு மேமா வந்துட்டு அவளை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு இவளை என்ன பண்ணி தொலைகிறது, இவன் வந்து தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வந்துட்டு க்ளோஸாக வந்துட்டு என்னென்னமோ அவங்க பண்ணிட்டு இருக்கா. இப்போ எதுக்காக நீ வந்துட்டு என்னை இப்போ டச் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறியான்னு சொன்னதும் அவன் விட்டதுமே தலை இடிச்சிருது. அடப்பாவி என்னை அப்படி கொடுமைப்படுத்துறியடான்னு சொல்கிறா. மேம் அங்கே பக்கத்தில் வந்துட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வாடுறா. பார்த்தா மேலே வாமிட் எடுத்து வச்சதுமே பாஸ் இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதும் ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு பார்த்தா அங்கே வந்துட்டு வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். வந்துட்டு அங்கே டப்பில் வந்துட்டு உள்ள தண்ணிக்குள்ளே போட்டு போதை தெளிவாகட்டும்னு போட்டதுமே நம்ம ஹீரோங்க ஷோட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கவும் அடப்பாவி என்னை இந்த மாதிரியாடா பண்ண பார்க்குற அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்துறா. ஸ்லிப்பாகி 2 பேருமே தண்ணிக்குள்ளே விழுந்ததும் ஆக்சிடென்ட்டாக கிஸ்மே ஆகிடுது. ஸோ நீ வந்துட்டு எனக்கு அட்வான்டேஜ் எடுக்கலாம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி தானேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அப்படி நினச்சிருந்தா இவ்வளோ ஏன் டைம் எடுத்துக்க போகிறேன், நான் வந்து பாட்டி உன்னை பார்க்கும்போது இந்த மாதிரி நீ வந்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளை வந்துட்டு அங்கே நல்லா தொடச்சி விட்டுட்டு இருக்கான். சரி ஓகே நீ பேசாமல் வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிவா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போதே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் ட்ரெஸ் வச்சிருக்கு போட்டுட்டு வான்னு சொன்னதுமே உள்ளே போகிறதுக்கு எதுவுமே எடுத்து வைக்கலையே, எப்படி வந்தால் எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே இந்த கோட்டை போட்டுட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோட்டையுமே கழட்டி கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு கிளம்பி ரெடியாகி வந்துச்சேக்கா. அவளை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுது. அப்போ அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க கார்டு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. என்னென்ன மாதிரி ஆளுங்க நினைக்கிறாங்க பாரு அப்படின்றத
சொல்கிறா. நம்ம ஹீரோ அவங்க என்னமாச்சும் பேசிட்டு போங்க, அதாங்க எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி நீ வெயிட் பண்ணு, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் போயிட்டு வரும்போது அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்து அவள் வந்துட்டு ப்ளீஸ் சிஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், உங்கள் வீட்டில் என்னை வளர்த்தாங்க, நான் அதவே மறந்துட்டு துரோகம் பண்ணிட்டேன், ஆனால் அந்த லீ பாருங்க ரொம்ப என்னை கொடுமைப்படுத்தி அடிச்சு விரட்டுறான், ப்ளீஸ் எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொன்னதும் நீ அவனை எனக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு நான் காசு வேற கொடுப்பேனா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இருக்க வேண்டிய இடத்துக்கு தான் கடவுள் உன்னை அனுப்பி விட்டுருக்காரு, நீ அதுவாசி இங்கவே இருந்து கிடந்து சாவு அப்படின்ற சொன்னதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ வந்துட்டு எனக்கே வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டியா, நீ ரொம்ப மோசமானவ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க உள்டாவாக ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் அங்கே ரொம்ப சோகமாக இருக்கவும் ஹீரோங்க வந்து இந்த இதை வந்துட்டு நீ சாப்பிடு உனக்கு எல்லாம் சரியாயிருன்னு சொன்னதும் என்னாச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் உன்னை பற்றின எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும் வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது இவ அதை பார்த்துட்டு நீ மட்டும் இப்படியே ஹாப்பியாக இருப்ப, நான் கஷ்டப்படுவேன், நான் உன்னை பழிவாங்க விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. மெய்ட் வந்துட்டு இந்த விஷயத்தை கால் பண்ணி எங்கள் பாட்டிட்டு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. அவங்க 2 பேரும் இப்படியே க்ளோஸாக இருக்கட்டும், நீ அவங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடு அப்படின்றத சொல்கிறப்ப இங்கே நம்ம ஹீரோயினை பக்கத்தில் க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு பக்கத்தில் வந்ததும் இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உன் மேலே வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, நான் அந்த கான்ட்ராக்டை பற்றி தான் பேசுகிறதுக்காக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே என்ன கான்ட்ராக்ட் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டு அங்கே கான்ட்ராக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பற்றியுமே விசாரிக்க சொல்லியிருக்கான். ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. பட் இருந்தாலும் அந்த தழும்பை பற்றி வந்து எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ தொடர்ந்து இன்னுமே விசாரிங்க அப்படின்றத சொல்லியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அந்த கான்ட்ராக்டை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை வந்துட்டு டக்குன்னு கிஸ் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இந்த கான்ட்ராக்ட் உண்மையிலேயே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டானது அப்படின்றத செட். அவள் எதையுமே படிச்சு கூட பார்க்காம ஒவ்வொருத்தங்க சைன் பண்ணிடுறா. சரி ஓகே நான் இப்போ கிளம்புவான்னு சொன்னதுமே இன்னுமே கொஞ்சம் டைம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம், இல்லைன்னா வந்துட்டு அந்த பாட்டிக்கு அங்கே டவுட் ஆயிரும்னு சொன்னதும் கரெக்டாக அப்படின்ற சொல்லிட்டு அவள் டைம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவில் பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு பக்கத்தில் க்ளோஸாக வர பார்க்குறான். ஹீரோயின் பயந்து போனதுமே ஒன்றும் பயப்பட்டு இருக்காத, நான் எதுவும் பண்ண மாட்டேன், அங்கே வெளியே வந்துட்டு அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுமே அங்கே பக்கத்தில் பிடிச்சி க்ளோஸாக எழுதிட்டு ஆக்டிங் பண்ணுறா. பட் ஆனால் அவங்கள கண்ட்ரோலில் மீறி போயிட்டுருக்கு. 2 பேருக்குமே வந்துட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகுது. மெயின் அதெல்லாமே பார்த்துட்டு உடனே அங்கே பாட்டிகிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி வெளியே வரும்போது சூப் இந்தம்மா குடிமா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இங்கே பாட்டிட்டு இந்த விஷயத்த கால் பண்ணி சொன்னதும் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. கூடி சீக்கிரம் கண்டிப்பாக எனக்கு பேரப்பிள்ளை கிடச்சிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட்ட அங்கே பாட்டி கால் பண்ணி கண்டிப்பாக இன்னைக்கு நீ அவளை என்னை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு வா, எவ்வளோ நாளைச்சு நான் பார்த்து எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே சரி அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவன் கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக அங்கே க்ளோஸாக பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கடுப்பாக ஆரம்பிச்சிருது. என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு என்ன மிஸ்டர் ஷென் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ ஃபஸ்ட்டு காரில் ஏறி உட்காரு, என்கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னதுமே சரி ஓகே டேங் நான் வந்துட்டு இப்போ போயிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் கூட சேர்ந்து கிளம்புறா. நான் வந்துட்டு முக்கியமான இடத்துக்கு கிளம்பணும், நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து வரீங்களா என் கூட சேர்ந்துன்னு சொன்னதும் கண்டிப்பாக போகலாம், நான் பாட்டியுமே பார்க்கணும், அதுக்கு வந்துட்டு டைம் இருக்கான்னு சொன்னதும் போகலாம் அப்படின்றத அவளுமே சொல்கிறா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அவங்களோட அந்த பழைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. என்ன யாரோட வீடுன்னு கேட்டதும் இது என்னோட வீடு தான், இது எல்லாமே பெயிண்டிங் எல்லாமே வந்துட்டு பழசாக இருக்கலாம், பட் அங்கே வீடு வந்துட்டு ரொம்ப ஓல்டான வீடு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதும் ஹீரோக்கு என்னன்னு தெரியல ரொம்ப கோவமாயிட்டு எனக்கு வந்துட்டு இதில் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கா ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும் என்னத்தை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஓ மைண்டில் எப்போயும் உள்டாவாக தான் போயிட்டுருக்குமா, லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஒர்க்கை பண்ணுறதுக்கு வழியை பாருன்னு சொன்னதும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னதும் சும்மா இப்படியே வந்து வெட்டியாக பேசிகிட்டு இருப்பியா, வந்துட்டு பழகு எல்லாத்தையும் அப்படின்ற சொல்லிட்டு அவனே வந்துட்டு அங்கே சொல்லியுமே கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு இவனோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டுருக்கா. பிறகு அங்கே வந்துட்டு அங்கே டேங்குமே கால் பண்ணி ஏன்னா இப்போல்லாம் வந்துட்டு எதையுமே நீ வந்து ஒழுங்காக பண்ண மாட்டா, எப்போ பார்த்தாலும் இப்படி அவன் கூடவே இருந்தால் என்ன அர்த்தம்னு சொன்னதும் என்ன பண்ணுறதுப்பா ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மெசேஜாக வந்துட்டுருக்கு. என்னென்னு பார்த்தா அவங்க சிஸ்டர் தான் வந்து அவங்க அம்மா பற்றின ஃபோட்டோஸ்லாம் அங்கே அனுப்பி விட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு மோசமாக வந்துட்டு எழுதி விட்டுருக்கா. ஸோ நீ என்னை மீட் பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அவளை போய் எங்கே மீட் பண்ணதும் ஏன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பயந்து போய் வந்துட்டியா, அன்றைக்கி என்னமோ ஓவராக வாய் பேசினேன் அப்படின்றத சொன்னதும் காசுக்காக தான் நான் இதெல்லாம் நீ பண்ணிட்டுருக்க, இந்த காசை நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாட்டில் தூக்கி போட்டு அங்கே தலை
தலையில் உடச்சிடா. நீ வந்துட்டு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணிக்காத அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். நீ ஒழுங்காக அவட்ட இப்போ பண்ணதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின், ஓ நீ வந்துட்டு இப்போ இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, அப்போ உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் மேலே அங்கே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றிட்டு அவனையுமே போட்டு அங்கே அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. அங்கே நிலைமை இவங்களுக்கு ரொம்ப மோசமாகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லும்போது, நான் என்ன பண்ணேன், இவங்க தான் வந்துட்டு என்னை வம்புக்கு இழுத்தாங்க அப்படின்றத சொல்கிறப்ப, இவ வந்துட்டு எங்களை வந்து அசிங்கப்படுத்தியிருப்பா, நீ வந்து எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறப்ப, அங்கே வந்துட்டு மேனேஜர் வந்துடுறாரு. அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் இதுக்கப்புறம் உள்ளே விடாதீங்க, முதல் 2 பேர்த்தையும் அடித்து வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ எதுக்காக இங்கே வந்துட்டு இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் என்ன பண்ணேன், நானும் அப்படி ஒன்றும் பண்ணலை, அவங்க தான் என்னை வாண்டடாக இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற சொன்னதும், வா அப்படின்ற செட் அவன் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த பர்சன் மாதிரி எனக்கு ஏன் கண்ணுக்கு தோணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகமாக வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நீ வெயிட் பண்ணு, காலில் வந்துட்டு ஃபுல்லாக அடிபட்டுருக்கு, நான் வந்துட்டு உனக்கு மெடிசன் போட்டு விட்றேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் மெடிசன்லாம் போடும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆக ஆரம்பிக்குது. இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக நம்மளை பார்த்துக்கிறானேன்னு அவள் கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்கி வந்து தண்ணி வந்ததுமே, என்னாச்சு இவன் கண்ணெல்லாம் அப்படி கலங்கியிருக்குன்னு சொன்னதும், கண்ணில் ஏதாச்சும் தூசி விழுந்திருக்கும் அப்படின்றா சொல்லிட்டு அதை அப்படியே வந்துட்டு மறைச்சி விடுறான். ஆனால் வந்துட்டு ரொம்பவே அவளுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு இவன் பக்கத்தில் நெருங்கி போகக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட வந்துட்டு சண்டை போடுற மாதிரி அங்கே பேசுகிறா. ஆனால் ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கு. என்னால் நடக்கவே முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், அதான் உன்னோட குதிரை இருக்கே மேலே ஏறிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே ஜியா அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுறா. கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் தூங்கி வளைஞ்சிட்டு இருந்தா. அதை எல்லாத்தையுமே ஹீரோங்க வந்து வீடியோ எடுத்துட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வந்துட்டு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. வீட்டுக்குள்ளே போனால் அங்கே பாட்டி ஆல்ரெடி வீட்டில் இருக்காங்க, இங்கே பாரு ஹாட் பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க பாரு அப்படின்ற செட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜெலஸ் ஆகிட்டு அதெல்லாம் பிடிங்கிட்டு, இதெல்லாம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, எடுங்க, இதெல்லாம் வந்துட்டு என்ன ஸ்நாக்ஸ், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது பாட்டி அப்படின்றத சொல்கிறான். இப்போ நம்ம பாட்டி, நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இவன் இப்படி தான் வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு வயசான கிழவி மாதிரி பேசுவான், நான் வந்துட்டு உனக்காக சூப்பராக இந்த ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லும்போது, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, நீங்கள் என்ன கிளம்பலையா வீட்டுக்குன்னு சொன்னதும், நான் ஏன் கிளம்ப போகிறேன், இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், நீங்கள் 2 பேருமே இங்கே வந்துட்டு பேசாமல் படுத்து ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு ரூமுக்கு போக போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவங்க 2 பேர் எப்படி க்ளோஸாக இருக்காங்கன்றதை கண்காணிக்க தான் பாட்டி வந்திருக்காங்க போல். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு பயந்துகிட்டே இருக்கா, என்ன வந்துட்டு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன என் கூட ஸ்லீப் பண்ணுறதை நினச்சி ரொம்ப நர்வஸாக இருக்கான்னு சொன்னதும், என்ன வந்துட்டு நர்வஸாக இருக்குது, இதுக்கு முன்னாடி ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணதே இல்லையா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்ற செட்டு போனதுமே அங்கே வந்துட்டு அவள் பார்த்து அங்கே வந்துட்டு லூஸ் மாதிரி புலம்பிகிட்டே இருக்கா. என்னென்னு பார்த்தா அங்கே வந்துட்டு பாட்டி ட்ரக்கை கொடுத்து வச்சிட்டாங்க போல். நம்ம ஹீரோ பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு, பார்க்குறதுக்கு நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, ஏன்னா வந்துட்டு நீ கிஸ் பண்ணு, நம்மளுக்கு கான்ட்ராக்ட் தானே இருக்குது அப்படின்ற சைட்டு அங்கே பக்கத்தில் பிடிச்சி இழுத்ததுமே அங்கே வந்துட்டு அந்த திரும்ப மார்க்கை பார்த்துட்டு அந்த மார்க் மாதிரியே ஏன் எனக்கு தோணிட்டுருக்கு அப்படின்ற சைட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன வந்துட்டு என்ன பிடிக்கலையா, என் பக்கத்துலேயே நீ வரமாட்டே அப்படின்ற சொன்னதுமே ஹீரோக்குமே அவளை அங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்துட்டு அவனுமே அங்கே கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். பட் இருந்தாலுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதெல்லாமே ரொம்ப தப்பானது அப்படின்ற சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஹீரோயின் இருந்தாலுமே சும்மா விட மாட்டான். நீ ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்கிறப்ப அங்கே கையெல்லாம் கட்டி வச்சுட்டு, நீ வந்துட்டு ஒழுங்காக சொன்னதை கேளு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு பாட்டி வந்துடுறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க, நான் வந்துட்டு ஒன்றும் வந்துட்டு பார்க்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு அதை சொல்லி ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. பிறகு பாட்டி அங்கே நம்ம டேங்க்ட்ட இந்த விஷயத்த சொல்கிறா. அதை இதெல்லாம் வந்துட்டு ஏன் எனக்கு தோணிட்டுருக்கு தெரியல, அவன் பக்கத்தில் வந்தாலே ரொம்ப நோஸ் ஆகுது அப்படின்ற சொன்னதும், அப்படின்னா கூடிய சீக்கிரம் குழந்தை வரப்போகுதுன்னு அர்த்தம் அப்படின்ற அவன் சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அவன் டாக்டரை கூப்பிட்டு என்னை வந்துட்டு சரி பண்ணிட்டான் அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத கேட்கும்போது ஃபோனை டக்குன்னு அங்கே கீழே போட்டுறா. அவளுக்கு ரொம்ப நோஸ் ஆகி போயிடுது. இங்கே நம்ம ஹீரோ இப்போ எதை பற்றி நீ பேசிகிட்டு இருந்தா, என்ன வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா என் மேலே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் க்ளோஸாக வந்து பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. வேகமாக அங்கேருந்து போயிடுறா. பிறகு அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பாட்டி, என்ன டார்லிங் நேற்று நைட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினை பற்றி எங்கள் பாட்டிகிட்ட கிண்டலாக சொன்னதுமே அவங்க ரொம்ப கோவப்படுறா. அப்போ அவங்க ஜெயிலேருந்து கால் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அவங்க அப்பா கோவப்பட்டு அடிக்கிறாரு. நீ வந்துட்டு அங்கே லீயை விட்டுட்டு அவங்க அங்கிளை செடியூஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா, எதுக்காக
எதுக்காக நீ இப்படி பண்ணுற, அந்த பையன் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பான், நீ வந்துட்டு நம்ம குடும்பத்தை திரும்ப நல்லபடியாக மீட்டெடுக்கணுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா இல்லையா, ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், அப்பா நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. உன்னால தான் இத்தனை பிரச்சனையுமே, ஏன் நீ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும் தானே நான் ஆசைப்படுறேன்னு சொன்னதும், நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு அவன் ஒன்றும் நல்ல மனுஷன் கிடையாது, அவன் வந்துட்டு எனக்கு ஒருத்தானவனுமே கிடையாது, எனக்கு தெரியும் நம்ம குடும்பத்தை எப்படி வந்துட்டு எனக்கு சரி பண்ணணும்னு, ஸோ நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. காரில் வந்து உட்காந்ததுமே நம்ம ஹீரோ என்னாச்சு உன் கண்ணத்துக்கு அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. ஃபஸ்ட்டு என் முன்னாடி வா அப்படின்றத சொல்லும்போது அங்கே கண்ணத்தை பார்த்ததுமே புரிஞ்சுக்குது அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதான் வந்துட்டு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வேற கேட்டுட்ருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் வந்துட்டு யார்த்தையும் வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே மேலே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது, நம்மளை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பார்த்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை போய் அங்கே டக்குன்னு அவன் வந்து கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுமே ஹீரோக்குமே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. வீட்டில் பார்த்தா அங்கே அந்த ஜியா போய் எங்கள் பாட்டிட்ட அவன் வந்து இதுக்கு முன்னாடி லீவ் கூட சேர்ந்து சுற்றுறான், இப்போ இவர் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக இழுத்து விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கோவமாயிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக வந்துட்டு நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, எனக்கு பின்னாடி நீ இப்படிலாம் வந்துட்டு வேற புறணி பேசுறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே பாட்டி நம்ம ஹீரோயின்ட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக வந்துட்டு வெளியே சுற்றுனீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்காக நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற சொல்லும்போது நீங்கள் எப்படி வந்துட்டு இவ்வளோ சொல்லி அவ்வளோ ஏற்றுக்கலாம் அப்படின்ற சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வராது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க மெயிலுமே மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கேருந்து வந்துட்டு அனுப்பி விட்றாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவளோட பக்கத்தில் இருக்கான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க என்னோட பெட்ரூம்லன்னு சொன்னதோ நீ ஃபஸ்ட்டு உன் காலை எங்கே போட்டிருக்க பாரு அப்படின்ற சொல்லிட்டு காமிக்கிறான். நான் வந்துட்டு ஒன்றும் உன் பெட்ரூமுக்கு வரல, நீ தான் வந்திருக்க, இதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோ நான் ஒன்றும் உன் மேலே இன்ட்ரெஸ்டாலாம் வரல அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நைட் அவன் ரொம்ப டயர்டாகி அங்கே வந்துருக்கான். அங்கே வந்ததுமே அவன் பாட்டு அங்கே வந்து பெட்ரூமில் படுத்துட்டான் போல். அங்கே வந்துட்டு அங்கே ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு அங்கே வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு படுத்து ஹக் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறான். ஸோ நீ வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்காத, கான்ட்ராக்டில் வந்துட்டு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியல அப்படின்ற சொன்னதும் கான்ட்ராக்டில் இது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் தான் மறந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொன்னதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஸோ நீயாவே வந்துட்டு கற்பனையில் மிதந்துட்டு இருக்காதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்தில் வந்துட்டு அப்படியே இங்கே செடியூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேசினதும் ஏன் வந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம டாங்டாந்து கால் வந்துடுது. அந்த ஃபோனை பார்த்ததுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. உன்னை கான்ட்ராக்டில் என்ன பண்ணியிருக்கன்றதே மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், நீ அதைப்படி வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒரு பர்சனை வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருப்பேன், நான் வந்துட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அந்த ஃபோன் நம்பரை வேற டிலீட் பண்ணி விட்டான். மரியாதையோடு வந்துட்டு கிளம்பி ரெடி ஆகிடு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ இனிவே என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கான், ஓவராக என்னை வந்துட்டு டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருக்கா. திரும்ப அங்கே ஹீரோ வந்ததுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. ஆனால் வந்தவே அங்கே பக்கத்தில் க்ளோஸாக போகிறான். ஹீரோயின் கிஸ் எதுவும் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் தன்னோட கண்ணாடியே தான் வந்து எடுத்துகிட்டு போட்டுட்டு நீ என்ன வந்துட்டு தப்பாக எதுவும் புரிஞ்சுக்கிட்டியா, அப்படிலாம் வந்துட்டு மைண்டில் எதுவும் ஆசை வளர்த்துக்காதன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாகுது. திரும்பவுமே அந்த தலைமை வந்துட்டு அவன் டச் பண்ணி அங்கே வந்துட்டு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்னை விடுன்னு சொல்கிறப்ப அந்த டவலை எடுத்துடுறான். எனக்கு நீ இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்க, வந்துட்டு கிளம்பி வெளியே போ அப்படின்ற சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. ஒருவேளை அந்த பொண்ணு தான் நான் இவன் சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு உடனே அசிஸ்டண்ட்டை அந்த டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எப்படியாச்சும் எனக்கு கொடுங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே உள்ளே வந்து உட்காந்ததுமே ஹீரோ அப்படியே வந்து அவளை பார்க்குறான். என்ன இப்படியே பார்த்துட்டு இருக்க, என்ன இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையான்னு சொன்னதும் என்னத்தை புதுசாக பார்க்க போகிறேன் பார்க்காது அப்படின்றத அவன் சொல்லிட்டு அவட்ட அங்கே நக்கல் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அங்கே மீட்டிங் தான் போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே மீட்டிங்கில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கா. அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு அவளோட ஸ்பீச்சுமே ரொம்ப வந்துட்டு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருது. 2 பேருமே அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது அங்கே டேங் வந்துடுறான். நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் வான்னு சொன்னதுமே ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு போகும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன், நீ ஸ்ட்ரேஞ்சர் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னதும் உன்கிட்ட தான் கார் இருக்குல்ல, நீ வந்துட்டு கிளம்பி போ, நான் என் ஃப்ரெண்டோட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவனுக்கு ரொம்ப அங்கே கவலையாகிருது. அப்போ அங்கே ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் அங்கே வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு ரீட் பண்ணிகிட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டருமே அங்கே வந்துட்டு கால் பண்ணுறா. புரிஞ்சுக்குது அவங்க சிஸ்டர் திரும்ப சைனாக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வந்துட்டு என்னை வந்து கூட்டிகிட்டு போகவா அப்படின்றத சொல்கிறா. அங்கே ஜியா பார்த்தா அங்கே அவகிட்ட வந்துட்டு நல்லா ஹீரோயினை பற்றி தப்பாக ஏற்றி விட்றா. நீ வந்துட்டு ஏன் கவலைப்பட்டுருக்க, நான் இருக்கேன்ல, அவ்வளோ மாதிரி ஆளெல்லாம் என்னோட பிரதரோட சேர்ந்து நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு அவளை வீட்டை விட்டு அடித்து வெளியே வரட்டாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோயினும் டேங்குமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்காங்க. எதுக்காக நான் அன்றைக்கி வந்து கால் பண்ணேன் இப்போ நீ எடுக்கலை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அவன் கூட
சேர்ந்து இருந்ததை யோசிச்சு பார்த்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டான்ப்பா, ஃபோன் நம்பரை டிலீட் பண்ணிட்டான்னு சொன்னதுமே அப்படின்னா அவன் ரொம்ப வந்து பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, உனக்குமே அப்படி ஃபீலிங் இருக்குல்லன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறா. அவளுக்கு பிடிச்சிருக்கு பட் புரியதான் மாட்டுது. பிறகு அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே அவங்க 2 பேரும் ஹாப்பியாக வந்து பேசி போயிட்டுருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி இப்போ வந்துட்டு மீட்டிங்காக வா, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னதும் என்னோட ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற சொல்கிறா. கான்ட்ராக்டை மறந்துடாது அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகே நீ போயிட்டு வா, நான் வரேன்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. எதுக்காக என்னை இப்போ கூப்பிட்டீங்க அப்படின்ற சொன்னதும் நான் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால தான் கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற சொன்னதும் உனக்கு என்ன என்னை பார்த்தா இழிச்சவாய் மாதிரி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுறா. பிறகு அங்கே வந்து எம்ப்ளாயி வந்து அவன்கிட்ட அங்கே வந்து ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கையில் அடிபட்டுருக்கு, எப்படி இது அடிபட்டுச்சு அப்படின்ற சிறப்ப ஒரு பர்சனை காப்பாற்றுறப்ப இந்த மாதிரி அடிபட்டுருச்சு, ஆனால் வந்துட்டு அந்த தழும்பு கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு அந்த தழும்பெல்லாம் தொட்டு பார்த்தான்ல. ஸோ வந்துட்டு அது பெருசாக இருந்தது இப்போ ரொம்ப சின்னதாக மாறிடுச்சு, ஒருவேளை அதனால் இருக்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே வந்து போயிட்டுருக்கான். பிறகு அவங்க சிஸ்டர் வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்த்தா நம்ம ஹீரோயினோட செப்பல் எல்லாமே இருக்குது. ஸோ வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த ஜியா வந்து கால் பண்ணி வந்துட்டு இன்னுமே ஹீரோயினை பற்றி உல்ட்டாவாக இழுத்து விட்டுட்டே இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட்டுருவேன், அவள் எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே தூக்கி போடும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. யார் நீங்கள், எதுக்காக இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த வீடு எனக்கு தான் சொந்தமானு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் திரும்ப ரிட்டன் வந்துட்டாளா அப்படின்றா சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு அங்கே புரிஞ்சுக்குது. பிறகு இங்கே நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்கு வர்றான். அப்படி பொருள் எல்லாமே செதறி கிடக்கிறத பார்த்துட்டு என்ன இதெல்லாம் அப்படின்றா சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட கோவப்படுறான். அதை எப்படி நீ வந்துட்டு வேற ஒரு லேடியோட சேர்ந்து இங்கே இருப்ப அப்படின்ற சொன்னதும் நீ எதுக்காக அப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்க, உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் வந்து கோவப்படுறான். இதில் வந்து என்னோட திங்ஸ் தான் இருக்குது அப்படின்ற சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நான் இருக்க விரும்பலை, நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன், உங்கள் பிரச்சனையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் வந்துட்டு நீ இல்லை இதை வந்துட்டு வாங்கிக்கோ அப்படின்ற சொல்கிறான். சார் நீ அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. அப்படின்னா இவங்க பிரதர் சிஸ்டரான்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ பற்றி இவளை பற்றி விசாரிக்கணும்னா பாட்டிகிட்ட போய் கேளு அப்படின்ற சொன்னதும் அவளுமே அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோயின்ட்ட நீ வந்து என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போகலான்லாம் ஐடியா பண்ணாத, கான்ட்ராக்ட் பண்ணி நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் திரும்ப வந்துட்டு அவகிட்ட சாரி கேட்குறான். நான் வந்துட்டு தெரியாமல் ஏதோ மிஸ்டேக்காக வந்துட்டு பண்ணிட்டேன், என்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டாங்களா, அதனால தான் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத சொல்கிறான். என் பிரதர் உண்மையிலே ரொம்ப நல்லவன், அவனை எதுக்கையுமே வந்துட்டு நீங்கள் எப்போயும் விட்டு கொடுத்துறாதீங்க யாருக்காகவும் அப்படின்றத சொல்லிட்டு எங்கே பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே டாங்கிட்ட போய் எனக்குமே உண்மையிலே அவனை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன்ப்பான்னு சொன்னதுமே நான் தான் சொன்னேன்ல உங்கள் 2 பேத்துக்குமே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு, ஸோ அதை நீயே எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்ற சொன்னதும் நான் இப்போ பண்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஜிப்பை கழட்டிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. என்னன்னு சொல்லி கேட்டதுமே இந்த ஜிப்பை வந்து போட்டு விடு அப்படின்ற சொன்னதும் ஜிப்பை ஏன் நான் போட்டு விடணும், பாய் ஃப்ரெண்டோட வேலை தானே, நீ வந்துட்டு போட்டு விடு அப்படின்றத அவள் சொல்கிறா. நீயாவே போட்டுக்கோன்னு சொல்லப்போ அவள் கேட்க மாட்டா. அவன் அதுக்கப்புறம் வேறு வழியில் அங்கே இப்போ வந்து போட்டு விட்டதுமே நம்ம ஹீரோ வேமா அவளை பிடிச்சிட்டு அங்கே வந்துட்டு அந்த டேட்டுவை பார்த்துட்டு இருக்கான். அந்த தலை மேலே தான் அவனுக்கு கண்ணா இருக்குது, என்ன வந்துட்டு நீ பார்த்துட்ருக்க எதனால் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஒருவேளை இது அந்த பொண்ணாக தான் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பழைய ஞாபகமே வந்துடுது அவனுக்கு. அவளுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஆனால் அன்றைக்கி தான் குடும்பம் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் சீரழிஞ்சு போய் அவங்க அந்த ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமையாயிருது. நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே எங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அதை பற்றியே யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு எப்போ பார்த்தாலும் இந்த டேட்டூவே பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவில் பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேட்டு நடக்கணும், ஓ இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு விலகி என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னதும் நான் எங்கே போக போகிறேன் உன்னை விட்டுட்டு, அதான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோமே கூட தானே சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே அப்படின்னா இப்போ என் கூட வா அப்படின்ற சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி அவன் எங்கேருந்து தூக்கிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறேன்னு சொன்னதும் உனக்கு என்ன தெரியலையான்னு சரி அவன் தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஆஃபீஸ் விஷயமா அங்கே வெளியே போயிருக்கா. பார்த்தா அவங்க கால் பண்ணி அவளுக்கு வந்து வர சொல்கிறான். அதை பார்த்துட்டு அவங்க உடனே கிளம்புனதுமே குளிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸை கொண்டு வந்ததும் அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. எதுக்காக நீ இப்போ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்க சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் வேமா கையை பிடிச்சி இழுத்துடுறான். ஏன்னா என்னை செடியூஸ் பண்ணணும் நீ வர சொன்னியா அப்படின்ற சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ வந்து எதுவுமே பேசாமல் இருக்கா. அவனோட ஐஸ் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் ஐஸ் கண்டிப்பாக ரொம்ப அழகாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறான். ஸ்டோரி சொல்கிறேன் அதை கேளு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணு தெரியாமல் சூசைட் பண்ணிக்க போயிட்டேன். அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு காப்பாற்றினா, அவளுக்கு முதுகுலையுமே அடிபட்டுருச்சு. அப்புறம் நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறப்போட டயத்தில் அவள் வந்துட்டு என்னை மீட் பண்ணாமல் போயிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஓடுறா. அதை பார்த்துட்டாவே நீ எங்கே வேணாலும் ஓடிப்போனா, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற சொல்கிறான். பிறகு அங்கே டாங்க போய் மீட் பண்ணிவிட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அந்த பர்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னதுமே யார் அந்த பர்சன் கேட்டதுமே அது யாரும் கிடையாது என்னோட ஷெந்தாம்பா அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது.
அப்புறம் ஏன் உட்காந்துட்ருக்க போய் அவன்கிட்ட வந்துட்டு உன்னோட லவ்வை சொல்லுன்னு சொன்னதும் நான் பயந்து வந்துட்டு நான் இப்போவே போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு வேமா அங்கே வீட்டுக்குமே கிளம்பி போயிட்டுருக்கா. வீட்டில் காமிக்கிறாங்க அந்த ஜியா வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு இழுத்து விட்டதுமே பாட்டி இவ தான் அன்னைக்குமே காரணம் எனக்கு இந்த மாதிரி தூண்டி விட்டவ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பாட்டி அவளுமே போட்டு பயங்கரமாக திட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இவளை விடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோ வேற வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு இவ்வளோ தான் அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தள்ளும்போது நான் உங்கள் எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் கிட்னாப் பண்ண சொல்லிடுறா. இங்கே நம்ம ஹீரோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் வரலன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப கவலையாயிருது. அப்போ அங்கே ஜியா கால் பண்ணி அவள் வந்து ஏன்ட்ட தான் இருக்கா, உனக்கு அவள் உயிரோட வேணும்னா என்னை வந்து மீட் பண்ண வா அப்படின்றத சொல்லிடுறா. உன்னால தான் என்னோட லைஃபே போயிருச்சு, நான் எத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நடுவில் வந்து இப்படி அவனை வந்து என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போக பார்ப்பே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நான் என்ன இதில் பண்ணேன், அவருக்கு ஒன்றும் பிடிக்கலன்னா என்னோட தப்பு என்ன இருக்குது அப்படின்ற சொன்னதும் அதுக்கு காரணமே நீ தானே, இந்த ஃபேஸை பார்த்து தான் அவன் மயங்கி போயிட்டான், கண்டிப்பாக இந்த ஃபேஸே இல்லாமல் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் கத்தி வச்சு குத்த போகிறா. ஆனால் அப்போ ஹீரோ அவளை அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு வேமா ஹீரோயின் அவன் காப்பாற்றிடுறான். கண்டிப்பாக உங்களை வந்து சும்மா விட மாட்டேன், நான் இன்னைக்கு கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு சொன்னதுமே நீ அவளை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டுறான். அப்போ ஹீரோயினுக்கு மயக்கமாயிருது. வேமா அங்கே வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அவளுக்கு மயக்கமே தெரியாமல் இருக்கவுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பாட்டி நீ கவலைப்படாத, அவள் கண்டிப்பாக சரியாயிருவா அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு டாக்டருமே செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு சும்மா மயக்கம் தான் இருக்குது, கூடி சீக்கிரம் அவங்க சரியாயிருவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்குமே அங்கே முழிப்பு வந்துடுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த ரிங்கை வந்துட்டு நான் உனக்காக தான் வச்சுட்ருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் வந்துட்டு லவ்வை வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இது ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஃபைனலாக உன்கிட்ட நான் சொல்கிறேன், நீ இல்லாத லைஃப்பை என்னால் வாழவே முடியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியுதுலன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே இத்தனை வருஷமாக நான் உங்களை தேடிட்டு தான் இருந்தேன், அன்றைக்கி நீங்கள் சொன்னப்போ எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இங்கேருந்து வேகமாக போக வேண்டியதாகிருச்சு, நான் திரும்ப ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.